40 முட்டை அடக்காக்கிற கோழியை நீங்கள் இங்கே என்ன பார்த்துருக்குங்களா? ஆனால் இந்த கோழியை பார்க்கலாங்க. இந்த கோழி இன்னமும் முட்டையில் இதை எப்படின்னா, நான் கோழிங்க இதை அடை உக்காந்துட்டு இருந்துச்சு. சரி அடை உக்காந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். அதிலே எல்லா கோழியுமே முட்டையிட்டு வச்சிருச்சு. சரி எந்த முட்டை நல்ல முட்டை, எந்த முட்டை கரு கூடின முட்டைன்னு தெரியாமல் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 40 முட்டையை நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இது பொரிச்ச கோழி குஞ்சை தாங்க இந்த கோழி வளர்த்துக்குது. ஆனால் இதுக்கு நான் முட்டையில் அடைய வைக்கல. ஏன்னா முட்டை இல்லை, அதனால் அடை வைக்கல. இது சும்மா உக்காந்துட்டு இருந்துச்சு. சரி இதாச்சும் அது காலையே கொஞ்சம் காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்றா தான் பொரிக்குது. அதனால் எடுத்து இதில் விட்டேன். இப்போ பரவாயில்ல, நல்லாவே இது பார்த்துக்குது. ஆனால் இன்னமும் இந்த கோழி இந்த அடைக்குள்ளே தாங்க உக்காந்துட்டு இருக்குது. இன்னமும் அதுக்கிட்ட முட்டை இருக்குது. வேணும்னா பாருங்கள், தூக்கி காட்டுறேன். 40 கோழி முட்டை அப்படியே இருக்குது. பாருங்கள், இன்னமும் முட்டை அப்படியே தான் இருக்குது. இது பொரிக்க எந்த முட்டை சீக்கிரம் கரு கூடி சீக்கிரம் பொரிக்குதோ அந்த குஞ்செல்லாம் எடுத்து இதில் விட்டுறேங்க. இன்றைக்கும் ஒரு கோழி குஞ்சு பொரிச்சிச்சு. அது எந்த கோழி குஞ்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த ஓரம் பாருங்கள், இந்த ஓரம் பாருங்கள், இருக்குது பாருங்கள், அந்த ஒத்த கோழி குஞ்சு அது இன்றைக்கி பொரிச்சுது. அது பாருங்கள், எல்லா கோழியை விடவும் அதோட மற்ற கோழிங்களுக்கு இறகு வந்துட்டு இருக்கும். ஆனால் இதுக்கு இன்னும் இறகே வரல. ஏதாட்டும் இன்னும் ஒழுங்காக கூட நடக்க முடியல.